நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கடந்த காலங்களிலே படித்த மாணவர்கள், அந்த 5, 8 வகுப்புகளிலே படித்த மாணவர்கள் அவர்கள் நேரடியாக அவர்கள் தேர்ச்சி அடையலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை கருத்தில் கொண்டு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கு ஒரு மத்திய அரசானது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. நம்முடைய புதுவை மாநிலத்தை பொறுத்த வரையிலே நாம் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ கல்வியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பாடம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இது மத்திய கல்வி ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் எத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றதோ அந்த உத்தரவு நம்முடைய புதுவை மாநில அரசும் அதை ஏற்று செயல்படுத்தும் என்ற நிலையிலே புதுவை மாநில கல்வித்துறையானது அத்தகைய முடிவை எடுத்து செயல்படுத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அவங்க தனி கல்வி வாரியம், தனி பாடத்திட்டம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு. இப்போ நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக மாற்றிட்டோம். அப்போ மத்திய கல்வி திட்டத்தில் தான் நம்முடைய புதுச்சேரியுடைய கல்வித்திட்டமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய கல்வி திட்டத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது புதுவை மாநிலத்திற்கும் பொருந்தும். எனவே அதை ஏற்று நம்முடைய புதுவை மாநிலம் அதை செயல்படுத்தும். மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில், அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் வைக்கணும், எக்ஸாம் தான். நிச்சயமாக அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மாணவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான், ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக்கணுன்ற அப்படின்றது தான் மத்திய அரசோட நோக்கம். அதற்கு தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடைநிற்றம் அப்படின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே கல்வியினுடைய தரம் புதுச்சேரியில் குறைவாக இருக்குது. அதுக்கான திட்டங்கள் மேம்படுத்தப்படலை, கல்வி அறைகள் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தபோது இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த முடியுமா? எங்கே கம்ப்யூட்டர் இல்லை, எங்கே அறைகள் இல்லை நீங்கள் புதுவை மாநிலத்தில், அதை நீங்கள் வெசிவிகா சொல்லணும். அதாவது 19ஆவது சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா இடத்துலையுமே சரியான நம்முடைய வகுப்பறைகள் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கழிப்பறைகள் கூட சுத்தமாக வச்சுருக்கணும். எங்கெங்கெல்லாம் கழிப்பறைகள் இல்லையோ அங்கேயும் கழிப்பறை புதுசாக உருவாக்கணும்னு சொல்லி புதுசாக உருவாக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த இடத்துலலாம் புதிதாக பள்ளி கட்டடங்கள் தேவை கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் புதிதாக கட்டடங்களை கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கான நிதி ஒதுக்கி கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கிட்டத்தட்ட 132 பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருக்குறோம். ரெண்டாவது ஐசிடி லேப்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் லேபுக்கு இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பள்ளிகளிலும் நடத்தப்பட்டு வருகின்றது. இன்றைக்கி எல்லா வகையிலும் புதுவை மாநிலத்தில் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கி நிறைய நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலமாக நிரப்பப்படாமல் இருந்த அந்த ஆசிரியர் காலி பணியிடங்களை நம்முடைய அரசாங்கம் வந்த பிறகு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கி அந்த காலி பணியிடங்கள்லாம் ஒன்றன் பின் இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லெக்சரர் நிரப்பியிருக்கிறோம், பிரைமரி ஸ்கூல் டீச்சர் நிரப்பியிருக்கிறோம். இன்றைக்கி டிஜிடி நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்குது. வெகு விரைவாக அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம். இப்படி எல்லா நிலைகளிலும் இன்றைக்கு அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது.
அதனால் நம்முடைய புதுவை மாநிலத்தில் அந்த கல்வி தரத்தை எந்த அளவுக்கு மேம்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மேம்படுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய அரசுடைய எண்ணம். அதனால தான் நம்முடைய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேப்டாப் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த உணவாக இருக்கட்டும், இப்போ எல்லா வகையிலையும் நம்முடைய மாணவருடைய கவனத்தில் அவங்க சீருடை, புத்தகம், இது எல்லாமே அரசாங்கமே ஏற்று இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து நம்முடைய கல்வித்தரத்தை எந்த வகையிலையும் நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பான முறையில் படிக்கணுன்றதுக்காக தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்பில் கூட அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலோடு அதை வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ இன்றைக்கி இதெல்லாம் ஏன் நிறைவேற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாணவருடைய கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக தான். அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கமும் இத்தகைய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அதை பின்பற்றி நம்முடைய மாநில அரசாங்கமும் அதை செய்யும். புதுச்சேரியில அரசு பள்ளியில மட்டும்தான் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய தனியார் பள்ளிகள் வந்து சிபிஎஸ்சி பாடம் இல்லாம ஸ்டேட் போர்ட்லயே அது தமிழ்நாடுடைய கல்வியிலே இருக்கு. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நம்ம அவங்களும் வந்து நம்ம கல்வித்துறை என்ன முடிவெடுக்குதோ அதை தான் வந்து இப்போ இங்கே புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை கல்வி நிலையங்களும் பின்பற்ற வேண்டும். தனியார் பள்ளியாக இருந்தாலும் அப்படிதான். சிபிஎஸ்சி மட்டும்தான் நீங்க சொல்றீங்க, எல்லாமே சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்து மாநில கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, இப்போ தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்திலேருந்து வந்து ஸ்டேட் போர்டில் நடத்துகிற பள்ளிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய புதுவை மாநில கல்வித்துறையின் கீழே என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றதோ அந்த உத்தரவை அனைத்து பள்ளிகளிலும் பின்பற்ற வேண்டும். புத்தாண்டு கிறிஸ்துமஸ்க்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி? இப்போ புத்தாண்டு கிறிஸ்துமஸுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய விரிவான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. வெகு விரைவாக இன்னும் 2 நாட்கள் உள்ள நம்முடைய டிஜிபி மேடம் லீவில் இருக்காங்க. வந்த உடனே அதற்கான விரிவாக ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. ஆல்ரெடி காவல்துறை சார்பாக அவங்க இன்டர்னலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வகையில் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் அது போதுமானதாக இருக்கா, இன்னும் கூடுதலாக பண்ணணுமா அப்படின்றத பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம் வெகு விரைவாக இன்னும் 2-3 நாட்களில் வைக்க இருக்கின்றோம். அதை வச்ச பிறகு அதற்கான விரிவான தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காவல்துறை சார்பில் ஒரு 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் வந்து கட்டாயம் சொல்லியிருக்காங்க. நம்ம தரப்புல இருந்து நீ யாரும் சொல்லலை, அது கன்ஃபார்மா எல்லாம் இல்லை. இப்போ தலைக்கவசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காவல்துறை சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதை அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்முடைய இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புதுவை மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20% அந்த வந்து விபத்துகளை வந்து தடுத்துருக்குறோம். அப்படி இருந்தாலும் கூட விபத்தே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய எண்ணம். ஒரு உயிர் கூட நம்ம விபத்துனால போச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அதனால் வந்து தலைக்கவசத்தை வந்து நீங்கள் எல்லாம் போட சொல்லணும்னு சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது யாருக்காக சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது வந்து அரசாங்கத்துடைய நன்மைக்காக இல்லை, அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசனுடைய எண்ணம். இதை தான் சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லியிருக்காங்க, மாண்புமிகு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதைத்தான் நீங்கள் வந்து பின்பற்றுங்கன்னு சொல்கிறோமே தவிர யாரையும் இன்சிஸ்ட் பண்ணி அதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணணுன்றது மக்களை வந்து யாரையுமே வந்து இன்சிஸ்ட் பண்ணணும், அவங்களை வந்து இது பண்ணணுன்றது இந்த அரசனுடைய நோக்கமும் இல்லை, எண்ணமும் கிடையாது. கடந்த காலங்களில் பண்ணியிருக்கோம். ஆனால் காலத்தில் அதை வித்ரா பண்ணியிருக்கோம். சிஎம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வாய்மொழி உத்தரவாருன்னா அதை வித்ரா பண்ணியிருக்காங்க. இந்த முறை சிவியரா இருக்குமா அப்படின்றத நீங்க தெளிவாக. அதாவது இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்றுக்கு கூட நான் வந்து டிராஃபிக் எஸ்பியை கூப்பிட்டு பேசியிருக்கேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுங்க. நீங்கள் போய் ஃபோர்ஸிபிளாக போய் அவங்கள வந்து இது பண்ணி உடனே ஃபைன் போடணும், உடனே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் உடனே எந்த ஆக்ஷன்லையும் வந்து ஒரு தீவிரமாக எதையுமே இறங்க வேண்டாம். முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அவங்க ஹெல்மெட் போடணும்னு சொல்லுங்கள். இப்போ யாராவது அன்றைக்கி இப்போ உதாரணத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து அமல் ஆகுதுன்னா நீங்கள் அந்த நாளிலே நீ கட்டாயம் ஹெல்மெட் போடணும், அப்படி இல்லாட்டா உன் பேரில் கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்காத அவங்களுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்க. இல்லை நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டாகணும், உங்களுடைய பாதுகாப்பாக நீங்கள் போட்டாகணுன்றதை நீங்கள் அறிவுறுத்துங்க. அதனால் எடுத்த உடனே கேஸ் போடுறது அது மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கிறேன். வெகு விரைவாக டிஜிபி வந்த பிறகு அதை அவங்ககிட்ட டீட்டெயிலாக அந்த மீட்டிங்கில் ஆலோசனை பண்ணிவிட்டு நாங்கள் இறுதி முடிவை நாங்கள் சொல்கிறோம். எட்டப்படலை. இது எட்டப்படலை. இன்னும் எட்டப்படலை. டிஜிபி வந்த பிறகு டீட்டெயிலாக அவங்ககிட்ட பேசிட்டு இதை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறம் நாங்கள் அறிவிப்போம். அதனால தான் ஒன்றும் எங்கள் சைட்லேருந்து ஒன்றும் அறிவிப்பு எதுவும் கொடுக்கல. இது அதிகாரி மட்டத்திலே இருக்குது. இன்னும் அது அதிகாரி மட்டத்திலே இருக்கே தவிர ஒன்றும் அரசனுடைய மட்டத்துக்கு ஒன்றும் வரல. அதனால் அதை அவங்களோட கலந்து ஆலோசனை செஞ்சிட்ட பிறகு
அந்த அரசு சார்பாக நாங்கள் வந்து அறிவிப்போம். ஏன்னா இப்ப அவேர்னஸ் பண்ணும்போதே வந்து கம்பல்சரி நாங்க 1ஆம் தேதியில இருந்து போர்டு எல்லாம் ஃபைன் போடுவோம் அப்படின்ற போல சொல்லி தான் 3 மாசம் லைசன்ஸ் லைசன்ஸ் 3 மாசம் ரத்து பண்ணி நாங்க வந்து அப்ளை பரிந்துரை பண்ண சொல்றாங்க. அதனால அதாவது அவங்க சட்டத்தில் இருக்கிற நடைமுறையை சொல்கிறாங்க. நீங்கள் சட்டத்தில் அது மாதிரி ஹெல்மெட் போடலைன்னா 1000 ரூபா அபராதம், அப்படி இல்லைன்னா இந்த வந்து லைசன்ஸ் ரத்துன்றது ஆல்ரெடி சட்டத்தில் இருக்குது. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, அது தவிர அவங்க புதுசாக சொல்லலை. இருந்தாலும் கூட அரசாங்கம் மக்களுடைய நலன் கருதி எந்தெந்த மாதிரிலாம் அவங்க முடிவு எடுக்க முடியும், எது மாதிரிலாம் இதில் தளர்த்த முடியும், எது மாதிரி தளர்வுகள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத ஆலோசனை செய்து இறுதி முடிவாக நம்ம வந்து அறிவிப்போம். ஹெல்மெட் விவகாரத்தில் அரசு வந்து வேண்டாம் அறிவிப்போம். பெரும்பாலும் நம்ம சிட்டிக்குள்ள வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போது ஹெல்மெட் போடணுமா, இப்ப லாங் கிராம சைட்ல போறோம் அப்படின்னா நீங்க கம்பல்சரி பண்ணா கூட ஓகே. ஆனா சிட்டிக்குள்ள பண்ண முடியாத போல பொதுமக்கள் கருத்து இல்லை, எங்கே இருந்தாலும் ஆக்சிடென்ட் நடக்குதுதானே போகுது. எங்கே இருந்தாலுமே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறது வந்து நடக்கிறது தான் செய்யுது. இப்போ வேகமாக போனாலும் ஸ்லோவாக போனாலுமே ஒரு சில இடத்துல கவனக்குறைவாக போகின்ற பொழுது வந்து நம்ம அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. அதனால் அதை வந்து ஆலோசனை செஞ்சு அதனுடைய சாதக பாதகங்கள் ஆராய்ஞ்சு நம்ம வந்து இறுதி முடிவு எடுக்கலாம். இந்த பாஜக சட்டமன்ற பாஜக ஆதரவு சட்டமன்றம் ஒரு அணியா வந்து இந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த மாதிரி இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க? கட்சி மேலிடம் இதை பத்தி இல்லை, நீங்கள் அந்த நலத்திட்ட உதவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைம் மினிஸ்டருடைய படத்தையும் உடைய ஹோம் மினிஸ்டர் படத்தையும் போட்டு தான் கொடுத்துருக்காங்களே தவிர தனிப்பட்ட முறையில் கொடுக்கலையே. போட்டு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எதாவது சொல்லியிருக்காங்களா நாங்கள் பாஜக இல்லைன்னு? அவங்க எதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, அவங்க எதாவது சொல்லியிருக்காங்க நாங்கள் பாஜக இல்லைன்னு? இல்லை, சொல்லலையே. அது மாதிரி அதுவும் அவங்க படத்தை பிரைம் மினிஸ்டர் படத்தையும் ஹோம் மினிஸ்டர் படத்தையும் போட்டு தான் அவங்க நலத்திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க காரண முறையில பண்றதுனாலதான் இந்த கேள்வி அவங்க தனிப்பட்ட டீமா செயல்படுறதுனாலதான் இந்த கேள்வி எழுது. இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் தான் சொல்லியிருக்காரு, ஏ டீம் பி டீம் உங்களுக்குள்ள கட்சி பிரச்சனை காரணமாக தான் இந்த இல்லை, அதெல்லாம் ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது. அதெல்லாம் ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்றது அவங்களுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறாங்க. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அந்த அடிப்படையில் செஞ்சிட்டு இருக்காங்க தவிர அதில் ஏ டீம் பி டீம்லாம் கிடையாது. அவங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு குறிப்பாக சொன்னால் ஜான்குமார் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தாமரை சிம்பலை போட்டு இதை போட்டு துண்டு போட்டு தான் கொடுக்குறாரு. அவர் வந்து ரிச்சர்டும் தாமரை சிம்பல் போட்டு தான் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கல்யாண சுத்தமாக அதெல்லாம் போட்டுன்னு தான் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் அது மாதிரி ஒன்றும் இல்லையே. உங்க தரப்புல என்னன்றாங்கன்னா கடந்த 3 வருடங்களா எங்களால் எதுவும் செய்ய முடியல, அதனால நாங்கள் ஒரு தனி நபர்கிட்ட இருந்து எதிர்பார்த்து மக்கள்கிட்ட செய்கிறோம், பாஜக எங்களால் செய்ய முடியல அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, பேட்டியில சொல்றாங்க. அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னதா எனக்கு தெரியல. சொல்லியிருக்காங்க. நான் ஸ்டேட்மெண்ட் சொன்னதா எனக்கு தெரியல. நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அரசாங்கம் செய்யல, அதனால நான் முன்னாடி வந்திருக்கேன்ற கூட ஒரு ஏஎஃப்டி முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது, தொழிலாளர் போராட்டம். அதுல வந்து உங்க 3 எம்எல்ஏக்கள் கலந்துக்கிறாங்க. அந்த மார்ட்டின் என்ன பேசுறாங்கன்னா முதலமைச்சர் 3 வருஷம் எதுவுமே செய்யல, அதனால ஏஎஃப்டி எங்கிட்ட கொடுத்துருங்க, 100 கோடிக்கு நாங்க நடத்துறோன்றாரு. அவர் சொல்றது ஒரு தனிப்பட்ட கருத்தாக. உங்களோட 3 எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்கல்ல, ஒரு முதலமைச்சரையோ அரசு கண்டிச்சு நடத்துற போராட்டத்தில் அவங்க பங்கேற்கலாமா? அதுக்கு நீங்க வந்து தலைவராக இருக்க, பாஜக தலைவராக இருக்கு, நீங்க எதுவும் கேள்வி கேட்கலையா? இல்லை, எங்களுடைய கட்சி தலைமை அதற்கு உரிய விளக்கங்களையும் முடிவையும் எங்களுடைய கட்சி தலைமை எடுக்கும். இப்போ மேலிடத்துல ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? இந்த மேலிடத்துக்கு இங்கே நடக்கிறது எல்லாமே தெரியும். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை இருக்கும். சபாநாயகர் மீது உங்களுக்கு ஆதரவு கொடுத்த சுயேட்சை எம்எல்ஏவும் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்ட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் சுயேட்சை உறுப்பினர் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். இங்கே சபாநாயகர் மீது எங்களுக்கு பூரண நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்றது, அதை நாங்கள் வந்து சட்டப்படி அதை நாங்கள் எதிர்கொள்வோம். ஜோஸ் மார்ட்டின் வந்து உங்க தொகுதியில ஏதாவது நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாலும் நீங்க வரவேற்பீங்களா? மக்களுக்கு புரியல. மக்களுக்கு யார் கொடுத்தாலும் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். யார் கொடுத்தாலும் அதை யாரும் தடுக்க முடியாது. இல்லை, இப்போ எதிர்கட்சி நின்று கொடுக்குறாங்க, இப்போது ஏற்கனவே தேர்தல் நின்று தோல்வி அடைஞ்சவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் போய் நம்ம மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கா ரைட்ஸ் இருக்கா? அது மாதிரி நம்ம யாருமே சொல்ல முடியாது. பொதுவாக நீ மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது யார் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமே தவிர அதை போய் நம்ம யாருமே எதிர்க்க முடியாது. அது மக்களுக்கான திட்டமாக தான் பார்க்கணுமே தவிர அது யாரோ தனிப்பட்டவங்கள வந்து எதிர்த்து கொடுக்குற ஒரு திட்டமாக அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. எதிர்கட்சி எம்எல்ஏ ரைட், தேங்க்யூ.